தி விஜய் பாஜக பக்கம் வராதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. ஒரு காரணம் 80 சீட்டு கேட்குறாரு, ஒரு காரணம் துணை முதலமைச்சர் கேட்குறாரு, ஒரு காரணம் 2.5 வருஷம் எடப்பாடி முதலமைச்சர், 2.5 வருஷம் நான் முதலமைச்சர். இதெல்லாம் எவ்வளோ தூரம் கன்ஃபார்ம்னு தெரியாது, கேள்விப்பட்ட தகவல்கள். இந்த டிமாண்டு வந்து எடப்பாடி ஒத்துக்க தயாராக இல்லை. அதனால் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு. அப்புறம் விஜய கடுப்பேற்றின விஷயம் நயினார் சொன்னதை பாருங்கள். த்ரிஷா வந்து ஒரு மேட்டர்னு அது சொல்லக்கூடாது, தப்பு, லேடிஸ் தப்பாக பேசக்கூடாது. அது வந்து விஜயை ரொம்ப பாதிச்சு. அவங்களையும் எடுக்கிறீங்க, இடத்துட்டுங்க. அவங்க என்ன உங்கள் கட்சிக்கு சம்பந்தம்? அவங்க அரசியலையா இருக்காங்க. இது ரொம்ப தப்புங்க அப்படின்னு அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னான். ரொம்ப தப்புங்க, இது பாஜக பண்ணுற தப்புங்க, இதனாலே எனக்கு பாஜக. ஸோ இந்த பிரேக்கிங் பாயிண்ட் எங்கே வந்ததுன்னா த்ரிஷா மேட்டரில் பிரேக்கிங் பாயிண்ட் வருது. இல்லைன்னா ஓரளவுக்கு வந்திருக்கும். அதுக்கு பாஜகவே தள்ள மண்ணாளி போட்டுச்சு, அது வேறு விஷயம். த்ரிஷா வந்து அவங்களும் பொலிட்டிக்கலாக ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அவங்க அரசியல் ஆசை இருக்குது, தப்பு இல்லைங்க. சினிமா நடிகர்கள் அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு நியாயம் கிடையாது. எம்ஜிஆர் ஜெயலலிதா வரலையா, கலைஞர் வரலையா, அண்ணா வரலையா, எஸ்.எஸ். ராஜேந்திரன் வரலையா, சிவாஜி கணேசன் இல்லையா, எல்லாரும், ராஜேந்திரன், எல்லாருமே அரசியல் ஆசை. த்ரிஷாவுக்கு மட்டும் வரக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அவங்களுக்கு அரசியல் ஆசை இருக்குது, அது அவங்களும் நர்ச்சர் பண்ணுறாங்க. அவங்க பாஜக தலைவர்கிட்ட வருத்தப்படுறாங்க, என்னங்க இந்த மாதிரிலாம் என்னை பிடிச்சி இருக்கிறாங்க, நான் அரசியலுக்கே வரல. அதுக்கு பாஜக சொன்னாங்க, வெரி குட், அரசியலுக்கு வந்துருங்க. ஏங்க ஜெயலலிதா வரும்போது த்ரிஷா வரக்கூடாதா? இல்லைங்க, நான் வந்து முன்னேறிய கம்யூனிட்டி, ஜெயலலிதா கூட தான் முன்னேறிய கம்யூனிட்டி, ஜெயலலிதா வச்சே மடங்கினாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா விஜய்க்கு பலமாக இருக்கும். யார் என்ன பேசுகிறாங்கிறதுலாம் கேட்காதீங்க. ஜானகி ஜெயலலிதாவோட கேவலமாக யாராவது பேசியிருப்பாங்களா? சேலையை பிடிச்சி எழுத்தாங்க தமிழ்நாட்டு அரசியலில். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு டீசன்ட் பாலிடிக்ஸ் தர முடியும். படித்தவங்க, த்ரிஷா இஸ் எஜுகேட்டட், நாலேஜபிள். ஒரு விஜய்க்கு ஒரு ஒரு சக்தி மாதிரி இருப்பாங்க. ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்டாங்க. நீங்கள் போய் விஜய் எடுத்து சொல்லுங்கள், இந்த ஆதரவாதின பீப்புளை தூக்கி போட்டு உங்களை செக்ரட்டரி ஆக்க சொல்லுங்கள். இல்லைங்க நான் எப்படி பேசுறதுன்னாங்களாம். ஃபட்னாவிஸ் விட்டு பேச வச்சாங்க பாம்பேல. பேச வச்சுட்டு இந்த மாதிரி, அம்மா நீங்கள் வந்து நல்லவங்க, உங்கள் மேலே ஏதாவது பாஜக தலைவர் தப்பாக சொல்லியிருந்தாங்கன்னா அவரும் மன்னிப்பு கேட்டால் நாங்களும் மன்னிப்பு கேட்குறோம். நீங்கள் அதை மனசில் வச்சுக்காதீங்க. நீங்கள் வந்து ஏதோ வாய் தவறி வந்த வார்த்தை, உங்கள் மனசு ஆதங்கம் எங்களுக்கு புரியுது. உங்களை பேசியிருக்கக்கூடாது, ஏன்னா நீங்கள் அரசியல் இல்லாத ஒரு பெண்மணி. ஆனால் உங்களை பேசுனது தப்பு, பாஜக தலைமையே உணர்ந்தது, அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்தாச்சு. தயவு செய்து அரசியலுக்கு வாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது, விஜய் முதலமைச்சரான துணை முதலமைச்சரெல்லாம் அப்படின்னு தூபம் போட்டதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் கேட்பீங்க. ஏங்க த்ரிஷா வர்றதுனால பாஜக இந்தாங்க லாபம், உள்கட்சி விவகாரம், பாஜக நாளைக்கு வந்து த்ரிஷா பாஜக ஜாயின் பண்ண போகிறாங்களா? இல்லை, யூஸ் இல்லாமல் சொல்ல மாட்டாங்களே. ஆதவ அர்ஜுனா போன்ற பீப்புளை ஓரம் கட்டுறதுக்கு த்ரிஷா கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அங்கே தான் மேட்ரு. நாளைக்கு த்ரிஷா வந்துட்டாங்கன்னா பிஜேபி சொன்ன பேச்சு கேட்பாங்க. ஆதவ அர்ஜுனா டிஎம்கே சொன்ன பேச்சு கேட்டுருக்காரு, விஜய நெருக்கமாக பண்ணுறாரு. ஸோ அவங்க ஒரு கால்குலேட், இவங்க ஒரு கால்குலேஷன். அரசியல் என்பதே லாப நஷ்ட கணக்கு தான். ஸோ இது உண்மையாக பொய்யா, வருவாங்களா மாட்டாங்களா நமக்கு தெரியும். அவங்க ஃபேமிலி லேடி, தப்பாக சொல்லக்கூடாது, அவங்கள பற்றி குறையாக பேசக்கூடாது. அவங்களுக்கு அரசியல் ஆர்வம் இருக்கான்னா எல்லாருக்கும் இருக்குது, அவங்களுக்கு இருக்குது, தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்போ ஜாயின் பண்ணிப்பாங்க? சில பேர் சொல்கிறாங்க த்ரிஷா பாண்டிச்சேரி முதலமைச்சர் ஆகணும், அதெல்லாம் நான் ஒத்துக்க தயாராக இல்லை. அந்த அளவுக்குலாம் விஜய் பண்ண மாட்டார், ஆப்வியஸாக போயிடும். ஸோ அரசியலில் ஏதாவது ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது அவங்க விரும்பினாங்கன்னா, அதையும் சொல்கிறேன், அவங்க வந்து எனக்கு எந்த போஸ்ட்டுமே வேண்டாம், நான் அரசியலில் வரேன் அப்படின்னா கூட வரலாம். ஜானகி அவன் அப்படி தான் வந்தாங்க, போஸ்டர் இருந்தால் வந்தாங்க இல்லை. ஆகவே எல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இப்போ வந்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய தருணத்தில் இருக்கார். தனியாக போனால் திமுக வரும், திமுக வந்தால் இவர் அழிச்சிரும் அப்படின்னு தெரிஞ்சு தனியாக போவாரா, இல்லை இன்னும் கூட கதவு திறந்து வச்சிருக்குன்னு பாஜகவை தட்டி இழுத்து துணை முதலமைச்சர் ஏதாவது கொடுத்து வாங்கிட்டு போவாரா, இல்லை பாஜக ஒத்துண்டா கூட எடப்பாடி விஜய் வரதுக்கு ஒத்துப்பாரா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் நம்மகிட்ட இல்லை. அதே நேரத்தில் சார், ஆதவர்ஜுனா ஓரம் கட்டணும் அப்படின்னா ஆதவர்ஜுனா ஓரம் கட்ட என்ன காரணம் கிடைக்கும் இவங்க த்ரிஷாவுக்கே? நீங்கள் சொல்லும் போல த்ரிஷாவே சொல்லி ஓரம் கட்டினா எந்த அடிப்படையில் ஓரம் கட்ட முடியும்? ரொம்ப பேசுகிறாரு, ரொம்ப பேசுகிறார். சிவி சர்மா ஒரு வார்த்தையை விட்டார் நேற்று. ஆமாம்,
நயன்தாரா பற்றி. இது டிஎம்கே மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இன்னொரு அமைச்சர் வாயை விட்டு மாட்டிக்கினார், பொன்முடி. எல்லா அரசியல்வாதிக்கும் வாய் டப்பா வாயாக போச்சு. பிஜேபி ஆட்டம், டிஎம்கே ஆட்டம், ஏடிஎம்கே ஆட்டம், எல்லாம் டப்பா வாயாக போச்சு. அதான் குஷ்பு திட்டினாங்க, பெண்கள்னா அரசியல் இருந்தால் உங்களுக்கு கேவலமாக்குதாயான்னு கேட்டாங்க. நியாயமான கேள்வி குஷ்பு கேட்டது, நியாயமான கேள்வி. பெண்கள் அரசியல் இருந்தால் உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா? ஒரு ஆணை திட்டிக்கோ, பொம்பளை நீ நான் திட்டுறது, நாங்கள் எங்களுக்குள்ளே எங்கள் பேசிப்போம். கனிமொழி திட்டா. ஸோ என்ன ஆகிப்போச்சு, இப்போது இந்த மாதிரி வேடிக்கையெல்லாம் பண்ணுறதுனால பெண்கள் ஓட்டு யாருக்கு போகுங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஆதவர்ஜுனா சொன்னது வேற, சிவி சண்முகம் இந்த மாதிரி பேசுனது பெண்களுக்கே பிடிக்கல, இது பாஜகவுக்கு பிடிக்கல. பாஜக அதிமுக கேட்கறதுக்கு மூஞ்சி இல்லை. ஏங்க உங்கள் தலைவர் கூட தான் பேசினாரு, வாய் முடிக்க வேண்டியதுதான். புரியுதா உங்களுக்கு? பாஜக வந்து அதிமுக அவர் மன்னிப்பு ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டாங்க, அது நம்ம குறை சொல்லக்கூடாது. ஸ்லிப்பாக வச்சுட்டோம்னாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனாலும் அதை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் பாஜகவுக்கு எந்த தார்மீக அடிப்படையும் கிடையாது. அதிமுக கொஸ்டின் பண்ண உங்கள் தலைவரை பேசிட்டார த்ரிஷா பற்றி, அப்புறம் நயன்தாரா பற்றி பேசினா என்ன, அப்புறம் குஷ்புவை பற்றி பேசினா என்ன, அப்புறம் வந்து இவங்களை பற்றி பேசினா என்ன, வைஜெயந்தி மாலா பற்றி பேசினா என்ன, இது எங்கே போய் முடியும்? அதான் முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கஷ்டமான கேள்வி வந்ததுன்னா, அப்படியா சொன்னாங்களா என்ன எனக்கு தெரியாத. எடப்பாடி சொன்னார், நான் டிவி பார்த்தாங்க தெரிஞ்சிங்கன்னா என்ன, அந்த சாதுரியத்தை நீங்கள் அவர் சொன்னது தப்பாக ரைட்டாங்கிறது இல்லை, அந்த சாதுரியத்தை புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை கேட்டிங்கன்னா அப்படியா செக் பண்ணிட்டு சொல்கிறேன் பாரு, அந்த இடத்துல தப்பிச்சிக்கிறதுக்கு வழி பத்திரிகைகள்டேருந்து. ஏங்க த்ரிஷா என்ன சொன்னாங்க அப்படிங்களா, அவங்கள கேட்டு சொல்கிறாங்க அப்படின்னு முடிஞ்சு போச்சு. எங்கள் வாயை விட்டாங்க. இந்த வாயை விட்டே ஓட்ட வாயினால தமிழ்நாட்டு கடைசி கட்டி போச்சு எல்லா கட்சியும். ஸோ அது கொஞ்சம் மனசு வருத்தத்தினால இருக்குது. இப்போ சரியாக போச்சு. இப்போ என்ன பண்ண போகிறான்னு பார்க்கணும். ஆதவர்ஜுனாவை உரம் கட்டுவதற்கு என்னென்ன காரணங்கள் சொல்ல வாய்ப்பு இருக்குது? லூஸ் ஸ்டாக், அது எல்லாமே லூஸ் ஸ்டாக் விட்றாரு. அவர் பேசின பேச்செல்லாம் கான்ட்ரவர்சி ஆகுது. விஜய்க்கு தலைவலியாக முடியுது. அவர் விஜய் 2 வாட்டி கூப்பிட்டு வான் பண்ணிட்டாராம். ஜான் ஆர்எஸ்எம் வான் பண்ணிட்டார். புசியானது மேட்டர் தலையிடவே மாட்டார். அவர் யாரையும் வான் பண்ண மாட்டார். அவர் உண்டே வேலை ஒன்று பாவம், நல்ல மனுஷர். அவர் ஏதோ கட்சிக்கு அவரெல்லாம் 40 வருஷமாக விஜய் கூட இருக்காருங்க. அவர் லைஃபையே தியாகம் பண்ணார் விஜய்க்கோசரம். இவங்க மாதிரி நேத்தி வந்தவங்க இல்லை, எஸ்டர்டே பாய்ஸ் இல்லை. புசியானதுலாம் விஜய்க்கோசரம் உயிரை விட்டு கட்சியை பேரை வளர்த்தார். அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆதவர்ஜுனா கொடுக்குறது எந்த வகையில் நியாயம்னு தாவக தலைவனே கேட்குறான். வெளிக்கட்சியில் வருவாங்க, போஸ்டர் வாங்கிட்டு போயிடுவாங்க, நாங்கள் உட்காந்து நீங்கள் வந்து சாக்லேட் சாப்பிட்டுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது நியாயமான கேள்வி. ஸோ ஆதவர்ஜுனாவை நீக்குவதால் விஜய்க்கு இன்னும் பெரிய கஷ்டம் இருக்க போது இல்லை. இதெல்லாம் 100 லெவல் 10 வரப்போகுது, வேற யாராவது வந்துட்டு போகிறாங்க. ஆனால் ஆதவர்ஜுனாவால் விஜய்க்கு லாபமான நஷ்டமானு கேட்டிங்கன்னா நஷ்டம், லைபிலிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை, அவருடைய இந்த சொத்து கணக்குகள் எல்லாம் எடுத்து தரவுகள் எல்லாம் வச்சுருக்கிறதெல்லாம் ஒரு கருத்து வருதே. ஆதவர்ஜுனாவுக்கு அவங்க ஒய்ஃப் பேரில் இவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, இவங்க பேரில் சொத்துக்கள் இருக்குது, இவங்க ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்காங்க. நீ ஃபஸ்ட் சொன்னீங்க பார்த்தீங்களா, திமுக அனுப்பி ஆள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு காரணம்னு சொன்னீங்களே. ஆமாம்மா, அது என்னென்னா எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. ஆதவர்ஜுனா மேலே வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. முதல் கம்ப்ளைண்ட் வந்து என்னென்னா, அவர் வந்து மனைவி டெய்ஸியின் பேரில், டெய்ஸின்னு ஒரு லாட்ரி மார்ட்டினோட மகள் 59 ஷெல் கம்பெனி வச்சுருக்காங்க. பேர் படிக்கிறேன், ஆனால் 10 நிமிஷம் ஆகும் ஷூட்டாக படிக்கிறேன். பெஸ்ட் அண்ட் கோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்எல்பி, பெஸ்ட் அண்ட் கோ கேமிங் சொல்யூஷன் எல்எல்பி, பெஸ்ட் அண்ட் கோ கேமிங் ட்ரேடர்ஸ் எல்எல்பி, மேக்னெட்டிக் ரியல்கான் எல்எல்பி, குரூவி இன்ஃப்ராகாம் எல்எல்பி, பெஸ்ட் அண்ட் கோ டீலர்ஸ் எல்எல்பி, பெஸ்ட் அண்ட் கோ ட்ரேடர்ஸ் எல்எல்பி, பெஸ்ட் அண்ட் கோ மர்ச்சன்டைஸ் எல்எல்பி, பெஸ்ட் அண்ட் கோ என்டர்பிரைசஸ் எல்எல்பி, பெஸ்ட் அண்ட் கோ அசோசியேட்ஸ் எல்எல்பி, பெஸ்ட் அண்ட் கோ ஏஜென்சிஸ் எல்எல்பி, ஓக்கு டவுன்ஷிப்ஸ் எல்எல்பி, எலைட் டுவெல்லர்ஸ் எல்எல்பி, அம்பிஷியஸ் டவுன்ஷிப் எல்எல்பி, ப்ளூம் டுவெல்லர்ஸ் எல்எல்பி, அம்பிஷியஸ் ஸ்கைபேஸ் எல்எல்பி, எமினன்ட் டுவெல்லர்ஸ் எல்எல்பி, ஜெயண்ட் சிட்டி ப்ரொமோட்டர்ஸ் எல்எல்பி. எனக்கே வாய் வலிக்குது. அது லிஸ்ட்டு போகுது, 10 பக்கம் போகுது. இவ்வளோ கம்பெனி ரன் பண்ணுறாரு. இந்த குடுமையெல்லாம் அமித்ஷா கையில் இருக்குது, ரெடியாக வச்சுக்கினார். அதான் அமித்ஷா சொல்லி அமிச்சாங்களாம் ஒரு நம்பிக்கை தக்கத்திட்ட, ஆதவர்ஜுனானால விஜய்க்கு
கொலாட்ரல் டேமேஜ் வராமல் பார்த்துக்கங்க. அவர் மேலே நடவடிக்கை பாய போகுது, கூடிய சீக்கிரம் பாஞ்சிடும். ஏன்னா இவ்வளோ கம்பெனி இருக்குது, ஷெல் கம்பெனி. ஏங்க அம்பானி கூட எவ்வளோ ஷெல் கம்பெனி வச்சுக்கலிங்க. இது என்ன வேடிக்கையாக இருக்குதுன்னா, இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியில் மொத்தமே 4-5 தான் ஆக்டிவாக இருக்குது. மீதெல்லாம் வெறும் ஷெல் மணி டிரான்சாக்ஷன் தான். இதெல்லாம் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் செல்லுபடி ஆகும். மோடி கவர்மெண்ட்டில் பருப்பு வேவாது. மோடி சொல்லிட்டாராம், விஜய் தனியாக போட்டி போட்டோம், வேட்டிக்கன்லேருந்து பணம் வந்தால் நான் முறுக்கிடுறேன், மிஷினரிலேருந்து பணம் வந்தால் ஸ்டாப் பண்ணுறேன், எங்கிட்ட வந்து பவர் இருக்குது, விஜய் விட்டுருங்க போட்டோம். அவர் எந்த சோர்ஸ்லேருந்து பணம் வருதுன்னு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் செக் பண்ண சொல்கிறேன், லபக்குன்னு பிடிச்சிடுவாங்க அப்படின்ட்டாரோம். ஸோ அமித்ஷா அந்த கையில் இந்த ஆயுதத்தை வச்சுக்கினார், விஜயை வந்து திணற அடிக்கிறதுக்கு, பணம் இல்லாமல் திணற அடிக்கிறதுக்கு. இதுவும் கூட சேர்ந்ததுன்னா கதை கந்தலாக போயிடும். அதனால தான் சொல்லி அனுப்பப்பட்டதான் ஆதவர்ஜனாவை ஓரம் கட்டி வைங்க அப்படின்னு. இப்போ காரணம் புரியுதா உங்களுக்கு? இந்த காரணம் தான். ஓகே சார். அதே சூழ்நிலையில் இப்போ அமெரிக்காவில் ஆர்எஸ்எஸ் தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையம் அங்கே அவங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு தகவல் கொடுத்ததா ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ் தடை பண்ண என்ன சார் காரணம் இப்படி ஒரு செய்தி வர்றதுக்கு? இந்த கவுன்சில் ஃபார் ரிலீஜியஸ் ஃப்ரீடம்ங்கிறது ஒரு ஃப்ராட் ஆர்கனைசேஷன். ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் மாதிரி அது அமெரிக்கா எல்லா பேப்பர்லையும் போட்டாங்க. அமெரிக்க அரசாங்கம் ஆர்எஸ்எஸ்ஸை பேன் பண்ண போது தப்பு. அமெரிக்க அரசாங்கத்துக்கு இந்த கவுன்சிலுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏதாவது ஒரு அமைப்பு, அதாவது ராஷ்ட்ரிய சேவா மண்டலி அப்படின்னு ஒரு அமைப்பு அமெரிக்க ஜனாதிபதி பதவி விட்டு இறங்கணும் அப்படின்னு அறிக்கை கொடுத்து வச்சுக்கோங்க. அது அமெரிக்காவில் வந்து இந்தியாவோட அறிக்கைன்னு சொல்லுவாங்களா? இது என்ன ஒரு வேடிக்கைன்னா, இந்த கவுன்சில் வாஷிங்டனில் இருக்குது, அமெரிக்கா தலைநகரம் வாஷிங்டன். இதுக்கு இந்த பதில் யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு நான் கொடுக்குற பதில் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் இருந்தோம் 25 வருஷமா. அமெரிக்காவில் ஆர்எஸ்எஸ் கிடையாது, அந்த அமைப்பு அமெரிக்காவில் கிடையாது, தடை செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. எங்க இல்லாத அமைப்பை எப்படி தடை பண்ணுவீங்க? அங்கே ஹெச்எஸ்எஸ் இருக்கு, ராஷ்ட்ரிய சுயம் சேவக், அங்கே இந்துஸ்தான் சுயம் சேவக், பேர் வேற. சரவணா பவன், சரவணா கேஃப் வேற வேற. ஹெச்எஸ்எஸ் நீங்கள் பேன் பண்ண முடியாது, ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கு தொடர்பு கிடையாது. ஆனால் ஆர்எஸ்எஸோட வேலையை திறம்பட அமெரிக்காவில் செய்கிறது ஹெச்எஸ்எஸ். நேம் வேற, நேம் வேற, கிளவராக பண்ணிட்டாங்க, அப்பயே பண்ணிட்டாங்க. இது இந்த கவுன்சில் வந்து இலுமினாட்டி கவுன்சில். இந்த கவுன்சில் ஃபார் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இருக்கே, பிரைவேட் ஏஜென்சி. இப்போ என்ட்ரி திப்பாங்க வச்சிருக்காரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அது அஃபிஷியல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கிடையாது. அரசாங்கம் அமைக்கிறது தான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இப்போ விசிட்டிங் கார்டு போட்டு போகிறாங்க, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். 10,000 ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் 1000 இருக்குது. போனிக்காவது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், டொனால்ட் ட்ரம்ப் பதவி விலக வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுதுன்னா, இந்தியாவில் உள்ள ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் டொனால்ட் ட்ரம்ப் பதவி விலக வேண்டும் என்று கூறினார் போடுறது எவ்வளோ பொய்யோ அதே பொய் கவுன்சில் ஃபார் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ஆர்எஸ்எஸ்ஐ பேன் பண்ணும், விடக்கூடாதுன்னு சொல்கிறது. அது ஒரு அமைப்பு, அது அமைப்போட தீர்ப்பை டெமோக்ராட்டிக் கட்சியும் எடுத்துக்கிறது இல்லை, ரிப்பப்ளிகன் கட்சியும் எடுத்துக்கிறது இல்லை. கலிஸ்தான் எங்கன்னா இந்தியாவில் சீரியஸாக எடுத்துக்கிறாங்களா? அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஸோ இந்த அமைப்பை வந்து பெருசாக எடுத்துக்கணும். ஆனால் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டு வராங்கன்னா ஃப்ரீயாக போயிட்டு வராங்க. மோடி ஒரு காலத்தில் விசா கொடுக்காம போயிட்டு வர்றாங்க. அதே சமயத்தில் இந்திய காங்கிரஸ் சொல்லியிருக்கு, அவங்க ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காங்க, சரியான ஒரு முடிவு, நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் தடை பண்ணணும், அவங்களுடைய அசட்லாம் நீங்கள் உடனே பறிமுதல் பண்ணணும், முக்கியமாக ஆர்எஸ்எஸ் மெம்பர்ஸை அலோவ் பண்ணாதீங்க அமெரிக்காவுக்குன்னு சொல்லி காங்கிரஸ். தவறான புரிதல். அமெரிக்க அரசாங்கம் நீங்கள் தடை பண்ணித்தனா நீங்கள் சொல்கிற பாயிண்ட் விஷயம். அமெரிக்க அரசாங்கம் ஆர்எஸ் தடை பண்ணிதுங்க, ஆர்எஸ் எல்லாம் விசா கொடுக்க மாட்டோம், பேன் பண்ணுவோம், நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, அரசு அவங்க சொத்துக்களை பறிமுதல் பண்ணுவோம். அமெரிக்க அரசாங்கத்துக்கு இதுக்கு ஸ்தான பிராப்தியே கிடையாது. நான் எழுதி கொடுக்குறேன் கவுன்சிலுக்கு, அது அமெரிக்கன் அரசாங்கத்தோட அமைப்பு கிடையாது, என்ஜிஓ. என்ஜிஓ சொல்ற ட்ரம்ப் கேட்பாரா? என்னங்க வேடிக்கையாக இருக்குது? காங்கிரஸோட அறிவில்லாத புத்தி. நான் எழுதி கொடுக்கறது என்ன, நான் சொல்றதை சேலஞ்ச் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். எந்த காங்கிரஸ்காரனே சேலஞ்ச் பண்ண சொல்லுங்க. கவுன்சில் வந்து அமெரிக்க அரசாங்கத்தோட ஒரு கட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லுங்க, நான் பேரை மாற்றிக்கிறேன். 25 வருஷம் அங்கே இருந்து நான் கவர் பண்ணேன் வாஷிங்டனில்.
அது ஒரு என்ஜிஓ. அவன் அப்பப்போ அப்படி தான் அடிக்க விடுவான். அந்த என்ஜிஓ ரன் பண்ணுறது கம்யூனிஸ்ட்டு. அமெரிக்காவே கம்யூனிஸ்ட் கையில் போயிட்டு வருதுன்னு கேள்விப்படுறோம். நியூயார்க் மேயர் கம்யூனிஸ்ட், மற்ற மாநிலங்களில் இருக்க செனட்டர்லாம் கம்யூனிஸ்ட் ஆகிட்டாங்க. அது எண்ணி கம்யூனிஸ்ட் நாட போதோ மாற போதோ தெரில. அதுக்குள்ளே ஜனங்க வீழ்ச்சிங்கன்னா உண்டு. ரஷ்யா கம்யூனிஸ்ட்லேருந்து வெளியில் வர பார்க்குது, சைனா கம்யூனிஸ்ட்லேருந்து வெளில வர பார்க்குது, அமெரிக்கா கம்யூனிஸ்ட் உள்ளே போக ஆரம்பிச்சிச்சு. இதுதான் உலக வரலாறோட வேடிக்கை. காலச்சக்கரம் சுழன்று வரும்ன்ற மாதிரி சைனா கம்யூனிஸ்டான்னு சொல்கிறதே கிடையாது எங்கேயுமே. பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனான்னு சொல்லுது, கம்யூனிஸ்ட் ரிப்பப்ளிக்னு சொல்ல, பிசிஆர்னு சொல்லுது. அந்த மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு அமைப்பு சொல்கிறத வந்து ஒரு அரசாங்கம் சொல்கிற மாதிரி திருச்சி சொல்கிறாங்க. அது தவறான போக்கு. அது மட்டும் இல்லாமல் ராவையும் சொல்லியிருக்காங்களே, ராவும் வந்து நம்ம தடை பண்ண வேண்டிய ஒரு இதுதான் சொல்லி இவங்க கொடுத்துருக்காங்க. ஆர்எஸ்எஸ் நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஏதோ சம் ரீசன் இருக்கும், மத அடிப்படையில். ராவை சொல்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா நாடுகளிலுமே இருக்குதா? நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்லிட்டோம் உங்களுக்கு. அமெரிக்காவில் இந்திய தூதரகம் இருக்குது, 6 துணை தூதரகம் இருக்குது. இந்த 6 அமைப்பில் பொலிட்டிக்கல் கவுன்சில் அப்படின்ற தூதர் என்ற போர்வையில் அமெரிக்காவுக்கு செல்பவர் ரா ஏஜென்ட். இது அமெரிக்கா அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும். அமெரிக்கா அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும். ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட தூதர், துணை தூதர், அதிகாரி, தூதர் கூட இல்லை, அதிகாரி கேஜிபியாக தான் இருப்பார். இந்தியாவிலேருந்து மாஸ்கோவில் இருக்கிற ஒரு அதிகாரி ராவாக தான் இருப்பார். இது உடன்படிக்கை. என்ன சொல்லுவாங்க, உங்கள் நாட்டை நான் வேவு பார்க்க மாட்டேன், எங்கள் எதிரி நான் வேவு பார்க்குறேன். அமெரிக்காவில், ரஷ்யாவில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கேஜிபி கண்ட்ரோலில் இந்திய தூதரகம் இல்லை. இந்திய தூதரகம் தனிப்பட்ட முறையில் இருக்கும். அங்கே ரா ஆஃபீஸர் இருந்தாங்கன்னா அவங்க ரஷ்யா உளவு பார்த்தா தான் தப்பு. அங்கேருந்து சைனாவையோ பாகிஸ்தானையோ உளவு பார்த்தா ரஷ்யா கண்டுக்காது. இப்போ ரஷ்யாவோட தூதரக அதிகாரி டெல்லியில் உட்காந்துருக்கார், டெல்லியை உளவு பார்த்தா தான் தப்பு. நீ பாகிஸ்தானியோ பங்களாதேஷையோ ஸ்ரீலங்கையை உளவு பார்த்தா இந்தியா கண்டுக்காது. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எழுதப்படாத உடன்படிக்கை. ஸோ ராஃபீஸர்கள் எனக்கு தெரியும், போய் சொல்ல முடியாது, நானே கவர் பண்ணிக்கிறேன் 25 வருஷம். பொலிட்டிக்கல் கல்ச்சரல் கவுன்சில்னு வருவாங்க, அவங்க கல்ச்சரல் வேலையாக பண்ணுவாங்க, பாகிஸ்தான் உளவு பார்ப்பாங்க. எப்படி பாகிஸ்தான் உளவு பார்க்கலான்னு நீங்கள் கேட்கலாம். அமெரிக்காவில் காலிஸ்தான் மூமெண்ட்டு, எல்டிடி மூமெண்ட் எல்லாம் ரொம்ப க்ரோ ஆகுது. அதை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆஃபீஸரை போடுவாங்க. வாஷிங்டனில், நியூயார்க்கில், சிகாகோவில், சென்ட் மார்டின்ஸ்கோவில், ஹியூஸ்டனில் போடுவாங்க. அது அமெரிக்க அரசாங்கம் தெரியும். ஏங்க அமெரிக்க அரசாங்கத்துக்கு ரா ஆஃபீஸர் டெல்லியிலேருந்து வரான்னு தெரியாமல் இருக்குமா? அப்போ எப்படி விசா, டிப்ளமேட்டிக் விசா கொடுத்து உட்கார வைக்குது? 3 வருஷம் அவரை கண்காணிக்கும், அது வேறு விஷயம். இப்போ இங்கே உட்கார்ற ரா அதிகாரியை, கேஜிபி அதிகாரியை இந்திய உளவுத்துறை கண்காணிக்கும். நமக்கு எதிராக செயல்படுறாரான்னு, பண்ணலன்னா அப்பா விட்டுருந்தோம். அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்களையும் கண்காணிப்பாங்க. இது எழுதப்படாத ஒப்பந்தங்கள். எங்கள் கட்சி, எங்கள் கண்ட்ரி நீ பார்க்காத வரைக்கும் என்னன்னா பண்ணிக்கப்பா அப்படின்னு. இப்போ பங்களாதேஷில் இந்தியா தூதரகம் இருக்குது, முழுக்க ரா தான். பாகிஸ்தானில் போயிருக்காங்க, ரா தான். இலங்கையில் இருக்காங்க, ரா தான். ஸோ ராவை தடை பண்ணுங்கிற கேலி கூத்து. அது சொல்கிறவங்களாம் பைத்தியக்காரன், தேசத்துக்கு எதிரானவர்கள். ரா நம்ம நாட்டுக்காக ஒழிக்கிற ஒரு காயுது. அஜித் தோவல் 13 வருஷம் பாகிஸ்தானில் ரா ஏஜென்ட்டாக இருந்த பிச்சைக்காரன் மாதிரி இருந்தார் உளவுத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதை போய் குறைச்சி பேசக்கூடாது. அது ராவை தடை பண்ணுன்னா அப்போ இந்தியாவை தடை பண்ணிட்டு சொல்கிறாமான்னு அர்த்தம். சிபிஐ தடை பண்ண முடியுமா? வேடிக்கை இல்லை. காங்கிரஸ்காரங்க அறிவே எல்லாம் போச்சு. பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பயிர்ந்து மிக ரொம்ப நன்றி சார். நன்றி.